ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம ரூமில் இருந்து தான் வீடியோ பண்ணிட்டுருக்கிறோம். ஆனால் ரூமை காட்டுறதுக்கல்ல. அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு 2 மணிக்கு டியூட்டி போட்டுருக்குறாங்க. வழமையாக 8 to 5 தான் டியூட்டி போட்டிருப்பாங்க. இன்றைக்கி சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால இப்போ டைம் வந்து 12 மணி ஆகுது. இப்போ நம்ம ஸ்டைலில் ஒரு டீ ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நாங்கள் அந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு போட்டு நல்லா இருக்குதா என்று சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் நம்ம ரூமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற நம்ம டீ கலக்கிற இடம். நம்ம பெட்டுக்கு பக்கத்தில் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். தேயிலை இருக்குது, சீனி இருக்குது, அங்கர் மாவு இருக்குது, ஒரு கெட்டில் இருக்குது. இதில் தான் நம்ம டீ கலக்கி குடிக்கிறோம். இந்த டீயை கலக்கும்போது 3 ஸ்பூன் சீனி போட்டேன். அதே மாதிரி மாவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன். நான் குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி பாருங்கள். சூப்பரான ஒரு டீ உங்களுக்கு குடிக்கலாம். நான் நிறைய பேர் கலக்குவாங்க, அந்த ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் கலக்கி பாருங்கள், சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நம்மக்கிட்ட இருக்கிற தேயிலை. இந்த தேயிலையை போட்டு தான் நம்ம இன்றைக்கி டீ கலக்க போகிறோம். அதாவது தேயிலை போடுற நேரத்தில் வந்து சில ஆட்கள் வந்து கம்மியாக போடுவாங்க. இந்த கம்மியாக போட்டு நம்ம டீ கலக்கிற நேரத்தில் வந்து அந்த டீயோட கலர், அந்த டேஸ்ட் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் நம்ம தேயிலையை போடும்போது அதிகமாக போட்டுன்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டோடு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு மாதிரி தேயிலை போட்டுருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு கப் டீக்கு வந்து போதுமாக இருக்கும். 2 கப் ஊற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணியை வந்து மெல்ல மெல்ல தான் ஊற்றணும். நீங்கள் சுடு தண்ணியை ஊற்றுற நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி போட்டு அந்த மாவையும் சீனியையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் அந்த அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு சொன்னால் பீஸாக என்ன செய்யும், அந்த டீயில் வந்து அந்த பால் மா வந்து மிதக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளுங்கள், இந்த சீனியையும் மாவையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி என்ன செய்யலாம், தாராளமாக ஊற்றலாம். அதிகமாக ஊற்றிடாதீங்க, அந்த திக்னஸ் அந்த டேஸ்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் இந்த கலரில் வரணும் டீ வந்து. இந்த கலரில் வந்தால் தான் அது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இந்த கலரை நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நாம் டீயை கலக்கி முடிஞ்சாச்சு. இந்த கலரை பார்த்தாலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம் டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி. டீ பிரியர்களுக்கு இந்த கலர் சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க நாம் இந்த டீயை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். குடிக்க முடியாமல் இருக்குதா, குடிக்கக்கூடியமாக இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதாவது இந்த மெத்தடில் நீங்கள் டீயை கலக்கினீங்கன்னு சொன்னால் சூப்பரான டீ குடிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சொல்லிடாதீங்க, கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும் என்றாலும் ஒன்றும் பண்ண முடியாது. டேஸ்ட்டாக குடிக்கணுமுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணால் தான் டேஸ்ட்டாக குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த மாதிரியான ஒரு ஃபன்னியான வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் தொடர்ந்து எங்கள் சேனலோடு இணைஞ்சிருங்க. மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.